ஹாய்ப்பா, இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்களுடன் காலை வணக்கம். அம்மா காலையில் எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு கடையை பற்ற வச்சு டீ போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனேயே போய் கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு பல்ல விளக்கிட்டு காலையில் எந்திரிச்சு குளிர் அடிக்க இல்லைன்னா குளிச்சுக்கலாம். முதல்ல எல்லாம் குளிச்சுட்டு தான் அடுப்பே பற்ற வைப்பேன். வயசாகுதில்ல, அப்படிலாம் இனியெல்லாம் ஆகிறதில்ல. அதனால் அடுப்பு பற்ற வச்சுட்டு போய் இப்போ பல் விளக்கிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கதவை நீக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விடுவேன். ஒரு நேரம் சாணி இருந்தால் போய் எடுத்துகிட்டு வருவேன். அது இருட்டாக இருக்கிறனால போகிறதுக்கு முடியறதில்ல. சாயங்கால நேரம் போகலான்னா வேலையாகவே இருக்குது. இந்த 2-3 நாளாகவே சாணியே தொளிக்கலை. 2 பத்தியை பருத்தி சாமியை கும்பிட்டு நாம் தொழிலை தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டா நம்ம சாமி இல்லைன்னா நம்ம இல்லையே, நமக்கு கொஞ்சம் கடவுள் பற்றி அதிகம். ஏன்னா யாருமே இல்லாதப்போ நமக்கு அவங்க தான் துணை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். நான் சாமி கும்பிட்டு சரி கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு மணி 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவேன். 4:30 மணிங்களே ஷார்ப்பாக எந்திரிச்சிருவேன். எவ்வளோ நேரம் இப்போ கும்மிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 3 மணிக்கு கூட ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரும், 2:30 ஆயிரும். ஒவ்வொரு நாளைக்கு கோவில் விசேஷத்துக்கெலாம் கும்மிக்கெல்லாம் போவோமா, போயிட்டு வந்து 3 மணிக்கு படுத்தாலும் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அப்புறம் பகலில் கூட கொஞ்சம் நேரம் கிடச்சா தூங்கிடுவேனே ஒழிய அந்த 4:30 மணிக்கு ஷார்ப்பாக எந்திரிக்கிறது மட்டும் இந்த 30 வருஷமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தப்பவும் சரி இல்லாதப்பவும் சரி என்னோடய வேலை வந்து 4:30 மணிக்கு எந்திரிச்சு தொடங்கிடுவேன். இந்த தொழிலை வச்சு தான் அந்த பிள்ளைகளவே நான் காப்பாற்றிட்டு வரேன். இதுவரையிலும் காப்பாற்றினேன். இதுக்கு மேலேயே இந்த தொழில் தான் நமக்கு. நம்ம 5 மணிக்கே போட்டு நான் ஒவ்வொரு நேரம் பார்த்தா இன்றைக்கி அப்படித்தான் ஒருத்தர் பீகார்காரர் திடீர்னு உள்ளே வந்துட்டான். அது வந்து லூஸாட்டம் இருக்குது, பைத்தியமாட்டம் இருக்குது. அதனால் எல்லாம் ஒருத்தர் யாராவது வந்தால் நடமாட்டம் ஆனதுக்கப்புறம் தான் கதவை நீக்குவேன். 5 மணி ஆனால் தான் கதவை நீக்கிறது. ஏன்னா பயமாக இருக்குது. ஒவ்வொரு நேரம் பார்த்தா அவனுக்கு லூஸுகளாட்டு இருக்கானுங்க. அழுக்கு சட்டையோடு இன்றைக்கே நான் பாட்டில் உள்ள இது பிஸ்கட்டில் எடுத்து அடிச்சு வச்சுட்டு டப்பா நுழைஞ்சு ஏக் பீடி விடு அப்படிங்கிறான். பார்த்தா அப்படியே ஜாண்டிக்கா இருக்கிறான். நான் எங்கேயாவது என்னவோ ஒன்று தூக்கி போட்டு போயிட்டானுங்கன்னா வம்பா போயிடும்ல. நான் அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னே வெளுத்து போயிட்டேன் தெரியுங்களா. எந்திரிச்சு வெளியே அதுக்கப்புறம் தான் நீக்கிறது கதவே. பயமாக இருக்குல்ல, நம்ம ஒத்தையாளாக இருக்கிறோம். அதனால் வெளியே யாராவது நடமாட்டம் இருக்கா, எதிர்த்தாப்புல மில்லு இருக்குது, அவங்களும் வாட்ச்மேன் இருக்காங்க, 2 வாட்ச்மேன். பயம் இல்லை தான், இருந்தாலும் திடீர்னு உள்ளே நுழைஞ்சோன்னு அப்படியே பக்குன்னு அடிச்சிருச்சு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தடாப்புடான்னு எந்திரிக்கிறேன். எனக்கு ஏக் பீடி கூட அப்போ தான் போவோன்னு அவனோட மொழியில் சொல்கிறான். அப்படி சொல்லி தாட்டி விட்டு போட்டு அப்படியே படபட போடு உள்ளே அப்படியே கூட்டி விட்டு போட்டு நைட்டு கூட்டி விட்டு தான் படுத்தே. இருந்தாலும் காலையில் குப்பை இருக்காது. ஒரு கூட்டி வாசலுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒவ்வொரு டீயாக போட ஆரம்பிச்சிடுவேன். அப்போ ஒரு 5-5:15 எல்லாருமே வந்துடுவாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க ஒரு 2-3 பேர் வந்து ரெகுலராக வர்ற கஸ்டமர் அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேஸெல்லாம் எப்போவுமே காமிக்கிறது இல்லை. அவங்க ஏதோ ஒரு நேரம் சங்கடப்பட்டாலும் ஆயிரும்ல அப்படின்னு விட்டு 6 மணி அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பீகார்கார பசங்க 6 to 7 மணிக்குள்ளே அவனுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சிக்கணும். டீ குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு. இப்போது இந்த 2-3 நாளாக லவா லட்டோட டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டானுங்க. பிஸ்கட் சாப்பிட்றது இல்லாமல் லட்டு நல்லாயிருக்கு, லட்டே கொடுங்க அப்படின்னு சாமி லட்டு தான் இப்போ அவனுக்குனால பிஸ்னஸ் ஆகிட்டுருக்குது. ரவா லட்டு நெய்யிலே நான் வறுத்து போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால அவன் ரவா லட்டு தான் சாப்பிட்றானுங்க. பிஸ்கட் விட்டுட்டானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, டீயை வாங்கி அந்த மில்க் பிக்கிஸ் அந்த 10 ரூபா பிஸ்கட் தான் வாங்கி சாப்பிடுவானுங்க. இந்த ஒரு வாரமாக ரவா லட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து ரவா லட்டு வாங்கி சாப்பிட்றானுங்க. சரி இன்றைக்கி தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கு போடலாம். இன்றைக்கி தான் ரவை சர்க்கரையெல்லாம் நானே பையனும் போய் வாங்கிட்டு வந்தோம். இலை வாங்கிட்டு இன்றைக்கி அம்மாவை பார்க்க போகலான்ட்டு இருந்தேன். காலையிலே நேற்று இருந்தே அதை கெஸ் பண்ணி அம்மாவுக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு எங்கள் அம்மாவை போய் பார்த்து. எங்கள் அம்மா வான்னு சொல்லிகிட்டே இருக்குதுன்னு போட்டு நாளைக்கு நம்ம டிஃபனை மட்டும் போட்டுட்டு மத்தியானம் லஞ்சு செய்ய வேண்டாம், ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு வேறு எங்கேயாவது வாங்கி சொல்லிவிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. பாவம் அது என் மேல் ரொம்ப பாசமாக இருக்குது. சரி போயிட்டு வந்துடலான்னு நினச்சி காலையில் டிஃபன் வேலை சீக்கிரம் ஆரம்பித்து நம்ம ஒரு 11 மணிக்கெல்லாம் கிளம்புனோம்னா சாயங்காலமாக வந்துடலான்னு நினச்சிட்டு காலையில் கூட்டி தண்ணி தெளிச்சிட்டு யோசனையோடவே செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் டிஃபன் வேலையும் வந்து டீ போட்டுக்கிட்டே செஞ்சுக்கணுன்னு வைங்களேன். டீயை போட்டுக்கிட்டு செய்யலை. அப்புறம் ஒரு 7 மணி போல் ஒரு ஃபோனு. என்னோட வந்து
கும்மிக்கு போனப்போ நல்ல ஃப்ரெண்டானது. அதுவும் மகளா மாதிரி அவங்க வந்து அவங்க ஃபேமிலியிலையும் எங்கள் ஃபேமிலியிலையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மகள் மாதிரியேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுங்களாம் அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க. அம்மா அம்மா அம்மான்னு அந்த பொண்ணு கூப்பிட்டு, அம்மா பேரனோட பிறந்த நாளுக்கு இன்றைக்கி சாயங்காலம் ஈவினிங் இட்லி கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம், 30 பார்சல் கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னுது. நான் என்னடா அம்மா பார்க்க போகலான்ட்டுருக்கிறேன், என் பாப்பா வேறு இப்படி கேட்குறாளேன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்துட்டு, சரி அம்மாவை நாளைக்கு கூட பார்க்குறக்கு போய்க்கலாம், இன்றைக்கி சரி பாப்பா கட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு வாக்கும் கொடுத்தாச்சு. அது வந்து அந்த பையன் அப்படியே அமுதாத்தான்னு நல்ல பாசமாக இருப்பேன் என் மேலே. அதனால் சரிப்பா நாளைக்கு வேணால் அம்மாச்சி பார்க்க போய்க்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை அவசரமாக கொஞ்சம் மறுபடியும் மாவு இல்லை சாயங்காலம் தானேன்னு விட்டு அவள் சொன்ன உடனே 7 மணிக்கு இட்லி அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சிட்டேன். ஒரு 11 மணிக்கு ஆட்டினா கூட சாயங்காலம் நம்ம இட்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிம்மா கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 6:30 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. முதல்ல எடுத்தோன்னே எனக்கு ஒரு காஃபி போட்டு பிடிச்சிருப்பா. யாருக்கு போகிறோன்னோ இல்லையே, கடை திறந்த உடனேயே எனக்கு ஒரு காஃபி போட்டு பொழுதுக்குமே காஃபி கொடுக்குற வழக்கம் எனக்கு இல்லை. ஒரே ஒரு காஃபி மட்டும்தான் குடிப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முதல் காஃபி எனக்கு தான். காஃபியுமே இந்த 28 வருஷம் ஆச்சு, 28 வருஷமாக 29 வருஷம் ஆச்சு கடை வச்சு. ஒரு வரிக்கி சாப்பிட்டு பழக்கம். இது வந்து கெட்ட பழக்கம்னு எனக்கு தோணுது. இது வந்து மைதா காலையில் நேரம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்னு தோணுனாலும் அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிறாங்க பாருங்க. அது மாதிரி எனக்கு நல்லது இல்லைன்னு தோணுது. அது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே வீராப்பாக இருப்போம். இருந்தாலும் அந்த காப்பிக்கு தொட்டு அந்த வரிக்கி தின்னுட்டு சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பித்தாத்தான் கரெக்டாக காலையில் இட்லி வேலையை ஆரம்பித்தாச்சு. இட்லி வேலையை ஆரம்பித்து இன்றைக்கி சமையல் பண்ணலை. இன்றைக்கி அவங்களுக்கு தான் சொல்லிட்டேனே, நீ பண்ணாட்டி என்னன்னு எதிர்த்தாப்பில் மில்லு சரியாக பெரிய மில்லு ஒன்று ரைஸ் மில்லு இருக்குது. அவங்க ஓனர் இறந்து இன்றைக்கி 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி அங்கே சாமி கும்புறதுக்கு வந்துடுங்க அப்படின்னு அவங்க பொண்ணு கூப்பிட்டாங்க. சரி நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி லஞ்ச் ஒன்றும் செய்யலை. இட்லி வேலையை மட்டும் செஞ்சுட்டு நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பாப்பாவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துர்லான்னு சட்னிக்கு வணக்கிட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். இட்லி வேலை 9:30 வரையில் இருக்கும். 9:30 ஒரு நாளைக்கு 10 மணியே ஆயிரும். இட்லி எடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செய்கிற வேலை எனக்கு இல்லை. இன்றைக்கி பாத்திரம் கழுவுறது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கழுவிடலாம். ஏன்னா லஞ்ச் ஹவர் பாத்திரம் சேர்ந்துச்சுன்னா சரி நிறைய இருக்கும். அன்றைக்கி டிஃபன் வேலை மட்டும்தானே, அதனால் கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்துச்சு. அதை மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், போய் சாப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளேயே நான் வந்து டிஃபன் வேலையை முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டேன். பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் தான் இட்லி அரிசி வந்து ஊறி இருக்கும். எத்தனை மணிக்கு ஊற வச்சேன் தெரியுமா? 7 மணிக்கு ஊற வச்சேன். 7 மணிக்கு ஊற வச்சதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு 11 மணிக்கு ஆட்ட ஆரம்பித்தேன். 11 மணிக்கு கரெக்டாக இருக்கும். 7, 8, 9, 10, 11 4 மணி நேரம் ஊறிடும் உங்களுக்கு. இட்லி வேலையை உங்களுக்கு இப்போ எல்லா சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காலையில் இட்லி எடுத்து வச்சாச்சு. ரெகுலராக சாப்பிட்றவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் எல்லாம் பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு சேர கழுவிக்கலாம். காலையிலத்து வேலையை முடித்தாத்தான் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறக்காக பாத்திரம் விளக்கி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் பாத்திரம் பாருங்கள். ஒரு டப்பு தான், 2 டப்பு ஏன்னா ஆகும். இன்றைக்கி ஒரே டப்பு தான். எல்லாம் விளக்கி கழுவி வச்சு போட்டு இங்கே தான் விளக்குவேன். ரோட்டு மேலே தான் போட்டு உட்காந்து விளக்கணும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே முன்னாடி மரம் இருக்கிறனால மறைச்சிக்கும். வேறு வழி இல்லை. இந்த முன்னாடி மரத்துக்கு தண்ணி போகும். வேப்ப மரம், மருதாணி மரம், முல்லை செடி எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு ரோஸ் செடி பக்கத்து வீடு பாப்பா, அது மகளாகுது, ஒன்று கொண்டுட்டு வந்து குச்சி கொடுத்தது அப்படியே தளைஞ்சிக்கிச்சு பாருங்களேன். இந்த ரோஸு பன்னீர் ரோஸ். தண்ணி ஊற்றி விட்டுட்டு சுற்றிலும் வாய்க்காலாட்டம் எடுத்து விட்டுட்டு அந்த பக்கம் போனால் 2 புல் பூடு இருந்துச்சுன்னா பிடுங்கி விட்டுறது. கைங்காலும் சும்மா இருக்காது நம்மளுக்கு. செடி வளர்த்துற ஒரு ரோஸ் செடி ஒன்று வேணால் பட்டு போச்சு. அந்த பக்கம் நல்ல ஊட்டி ரோஸ் வச்சுருந்தேன் பாருங்கள், ஒரு வீடியோவிலலாம் இருக்கும். அது ஏன்னா தெரியல காஞ்சு போச்சு. திடீர்னு எனக்கு ரொம்ப விசனமாகிக்கிச்சு. போடு இப்படி செடி காஞ்சு போச்சேன்னு சரி இதைவாது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி கொஞ்சம் தூரமாக உரம் ஆட்டாம்புழுக்கு எடுத்து வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டாம்புழுக்கு போட்டால் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்புறமா பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் மணி 11 ஆயிடுச்சு. மாவை போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த மில்லுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலான்னு மாவை போட்டு விட்டுட்டேன். இந்த கிரைண்டர் வாங்கி 30 வருஷம் ஆகுதுங்க. 30 வருஷமாக என்னோடு சேர்ந்து அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏயுஇ மோட்டார். அதனால் ஏதாவது ஒரு இடையில சின்ன சின்ன அந்த போகும், வார் போகும்,
பெல்ட்டு வாருங்க பெல்ட்டு போக ஒரே ஒரு தடவை தான் காயில் கட்டுச்சு. ஆனால் என்னோட சேர்ந்து அதுவும் பாடுபட்டுகிட்டே இருக்குது. மாவு ஆட்டி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு காட்டன் சேலை சிம்பிளாக சாமி கும்பிட போகிறோம் டெத்தானவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிராண்டாக போகக்கூடாதுன்னு கொஞ்சம் காட்டன் சேலை கட்டிட்டு ஒரு பட்டையை நம்மளோட ஃபேவரட் பட்டையை ஒன்று போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ கிழக்கால பாப்பா ஒன்று எங்கள் சித்தப்பம்மா உள்ளதான் அது வர்றேன் நம்ம 2 பேரும் போய்க்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு வந்து பருப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் கூட்டு சாம்பாரை மட்டும் வச்சு 30 ஒட்டனும் கட்டிட்டேன். சாம்பார் கட்டிட்டு இட்லி வேக 20 இட்லி ஒரு அடைசலுக்கு 30 பார்சல் கட்டுறதுக்கு அப்படி வேக எடுத்து அப்படி கட்டிக்கிட்டே இருந்தப்போ ஒரு 5:30 மணிக்கு போல் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்தோன்னா கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படி பறக்க கட்டிக்கிட்டே இருக்கிறேன். கெட்டி சட்னி வச்சு இட்லி வச்சு அப்படி கட்டி சாம்பார் வச்சு கட்டியாச்சு. வேலை முடிஞ்சது. எல்லாம் மறுபடியும் இருக்க பாத்திரம்லாம் கழுவிட்டோம்னா இன்றைய பொழுது இப்படித்தான் போச்சு. அம்மாவுக்கு இப்படித்தான் என்னோடய வேலையை நானே செய்யணும், நானே எல்லா பாத்திரம்லாம் கழுவணும். எனக்கு ஆண்டவன் உடம்பு கை கால் சுகத்தை கொடுக்கணுன்னு மட்டும்தான் எல்லா சாமிகிட்டையும் நான் வேண்டிக்குவேன். நீங்களும் வேண்டிக்கங்க. இதே பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அம்மா யாருக்கிட்டேயும் போகக்கூடாது, யாருக்கு கையும் ஏந்தக்கூடாது, நான் என்னோடய கையிலே பாடுபட்டுலே நான் கடைசியாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு தோணும். பாய்டா. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது சின்ன மினி ஆர்டர் கொடுக்குறனா கொடுங்க, நல்லா செஞ்சு கொடுக்குறேன். கைப்பாடு தானே, நமக்கு உதவி செய்கிறக்கெல்லாம் ஒருத்தரும் இல்லை, நம்மளே செஞ்சுக்க வேண்டியது. அதனால் கொஞ்சம் அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்க என்னென்னு கேட்டாங்க. சரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ஏதாவது பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க. எப்படிங்க ஒருத்தராக இத்தனை வேலை செய்கிறீங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறதுங்க, நான் மனசு தைரியமாக்கிட்டு இத்தனை வருஷம் செஞ்சிட்ருக்கிறேன், நமக்கு ஆண்டவ கை கால் சுகத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. நமக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்களுமே ஒரு ஆதரவாக தான் பேசுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்காரவங்க, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு சப்போர்ட்டு. பாடுபட்டுருக்குறோம். நல்லபடியாக இருக்க வர வரையில் ஆண்டவர் கை கால் சுகத்தை கொடுத்து பாடுபட்ட மக்களையே போயிடணும். அதுதான் என்னோடய ஆசை. யார் கையும் ஏந்தக்கூடாது. கடவுள் அந்த அளவுக்கு எனக்கு அனுகிரகம் கொடுப்பான்னு நம்பிக்கையோட வாழ்க்கையை நகர்த்திட்டுருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதனால் நீங்களும் அம்மாவுக்கு ஏதாவது சின்ன ஆர்டர் இருந்தால் கொடுங்க, நல்லபடியாக செஞ்சு தரேன். இது இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு. சண்டே எங்கள் அம்மா இப்போ கூப்பிட்டுச்சு, எங்கடா ஆளை காணா, 12 மணி பஸ்ஸையும் பார்த்தேன், 3 மணி பஸ்ஸையும் பார்த்தேன், நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு அம்மாச்சியை பார்க்க போயிட்டு உங்களுக்கு எங்கள் அம்மாவையும் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க கஷ்டப்படுறாங்க பாவம், வாக்கர் போட்டு நடந்துக்கிட்டு. எங்கள் அக்காவங்க இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்குறாங்க. என்னால் இங்கே கூட்டிகிட்டு கடையில் வச்சு பார்க்க முடியாது, எல்லாம் நடக்க பிடிக்கல, சிரமமாக இருக்குங்கிறதால நான் கூட்டிகிட்டு வர முடியலை. இல்லைன்னா நான் நல்லா பார்த்துக்க வச்சு இருந்து அப்படியே கஷ்டமாக இருக்குது. அது ஏப்பா எல்லா பஸ்ஸு ஒவ்வொரு பஸ்ஸாக கிராமத்துலலாம் ஒரு பஸ் போகிறப்ப ஏப்பா அமுதா வந்துச்சு அந்த பஸ்ஸில், 2:30 பஸ்ஸில் காணோம், 12:30 பஸ்ஸில் காணோம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ கூப்பிடுச்சு, ஃபோன் பண்ணிச்சு. எனக்கே சங்கடமாக போச்சு. அம்மா சின்ன ஒரு வேலை வந்துருச்சுமா, ஏதோ 10-300 கிடைக்கும், அதையே விடணும். சரி சாமி பாரு, நாளைக்காவது வா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நாளைக்கு போய் பார்க்கலாம் அம்மாச்சி, நாளைக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க கூப்பிட்டாங்க, ரெடி ஆயிடுச்சாங்க கண்ணு. மகனும் மருமகளும் வந்துடுவாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இனி மாவாட்டுற வேலையில் நாளைக்கு சேர்ந்து அந்த மாவோடவே ஆட்டி வச்சிட்டேன். அதனால் இந்த சாம்பார் வச்சது, சட்னி வச்சது, இட்லி ஊற்றினது மட்டும்தான் இருக்குது. எடுத்து போட்டு விளக்குனேன்னா இன்றைய வேலை எனக்கு முடிஞ்சது. பாத்திரம் தேய்க்கிறது ஒன்று தான் அப்போ எனக்கு பிடிக்காத வேலை. எல்லா வேலையும் செஞ்சுருவேன். எனக்கு பாத்திரம் தேய்க்கிறது ஒன்று தான் மலப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, எவ்வளோ வேணுமோ அழுது வைத்தாலும் நம்ம தான் பார்க்கணுன்னு அந்த காலத்து பழமொழியே இருக்குல்ல. நம்ம இது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் நம்ம தான் செய்யணும். அதனால் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.